யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது அவர் நம்மை காண்கிறவர். He is the one who sees us. நம்ம பார்க்குறாரு. என்னங்க பார்க்குறாரு? ஏன் நம்மளை பார்க்குறாரு? ஒவ்வொரு படைப்பையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது எல்லாவற்றையும் நல்லது நல்லது என்று அவர் கண்டார்னு வேதம் சொல்லுது. அப்போ நல்லது நல்லது என்று கண்டு அவர் ஒவ்வொரு காரியத்தையும் சிருஷ்டித்தார். அப்போ அவர் சிருஷ்டித்த காரியங்களை அவர் அனுதினமும் காக்கிறவராக இருக்கிறாரு. 24/7 இஸ்ரவேலை காக்கிறவர். இதோ உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அப்போ 24 மணி நேரமும் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பிறகு மீன் பிடித்திருந்த சீஷர்களை அவர் கண்டார். தனது ஊழியத்திற்கு அவர்களை அழைத்தார். சகேயுன்னு ஒரு மனுஷன் இருந்தாருங்க. அவர் குள்ளமானவர்னு வேதம் சொல்லுது. எரிகோன்ற ஊர்ல இயேசு வராருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு காட்டத்தி மரத்து மேலே ஏறிக்கினாரு இயேசுவை பார்க்கறதுக்காக. குள்ளமா இருக்கிறார்ல, கூட்டத்துல தெரியாதுன்னு சொல்லி. இயேசு வந்தார். சகேயுவே இறங்கி வா என்று சொன்னார். சகேயு வீட்டிற்கு சென்றார். அன்றைக்கு சகேயுவின் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு கொடுக்கறதுக்காக அன்னைக்கு சகேயுவை ஆண்டவர் கண்டாரு. எருசலேம் பவனியாக வந்தார். பவனியாக வந்து எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். பட்டணத்திற்காக, மக்களுக்காக, அழிந்து போகிற எருசலேமுக்காக அவர் அது எருசலேமை கண்டு அவர் கண்ணீர் விட்டார். இன்னும் அநேக எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். வியாதியஸ்தர்களை கண்டாரு, அவர்களுக்கு சுகம் கொடுத்தாரு. ஏராளமான காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். வேதம் சொல்லுது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம நல்லது செய்கிறோமோ கெட்டது செய்கிறோமோ, ஆனால் ஒன்று நம்ம நினைக்கணும், அவர் நம்மை காண்கிறார். ஸ்கூலில் டீச்சர் சொல்லுவாங்க, வீட்டில் பெற்றோர் சொல்லுவாங்க, நாங்கள் பார்க்கலன்னு நினைக்காத, ஆனால் ஒரு கண்ணு உன்னை பார்த்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்கள் நம்மை இப்போவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குதுன்றதை நாம் நினைவு கொள்வோம். அவர் நம்மளை பார்க்குறாரு நம்ம நினச்சிட்டா நாம் தப்பே செய்யாமல் செம்மையான வழியில் நடக்க அவர் நமக்கு துணை செய்வார். நம்மை காண்கிற இயேசு நம்மோடு கூட அவர் இருக்கிறவராகவும் இருக்கிறாரு. இதுதான் வழின்னு நம்ம வழி நடத்துகிறவராகவும் அவர் இருக்கிறாரு. அப்போ அவர் நம்மளை பார்க்குறாரு அப்படின்றத நாமும் 24/7 சிந்தித்து கொண்டே வாழ்வோம். அடுத்த வாரம் இயேசு யார்ன்றத இன்னொரு தலைப்பில் சிந்திக்கலாம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் துதித்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் துதித்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர்.